டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இப்போ பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து கிரெடிட் கார்டு, அது கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக போயிட்டு இருக்கு. இன்னொன்று யூபிஐ, இப்போ ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு. இப்போ யூபிஐல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, கிரெடிட் கார்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், கிரெடிட் கார்டில் வந்து நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னாலும் என்ன விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது பில்லிங் டைம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஸோ உங்க கையில இல்லாத பணத்தை நீங்க செலவு பண்ணி உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வாங்கிக்கலாம். பிளஸ் இதுல வந்து நீங்க பர்ஸ் எடுக்கணும், எடுத்துட்டு போகணும், கேஷ் கையில வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து பிளாஸ்டிக், ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்டை நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று யூபிஐ, இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடா போயிட்டு இருக்கு. நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் மூலியமாவே நீங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம், பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கடைகள்ல, பெரிய பெரிய இடங்கள்ல பொருள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸையும் சேர்த்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் கொண்டு வர விஷயம் தான் இந்த யூபிஐ கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ யூபிஐ கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய யூபிஐ ஆப்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்றது. ஸோ இப்போ என்னன்னா, யூபிஐல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் லிங்க் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கூடிய விரைவில் மாஸ்டர் கார்ட்ஸ் அண்ட் விசா கார்ட்ஸ்க்கு கொண்டு வர போறாங்க. அண்ட் நிறைய பேங்க்ஸ், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரூபே கிரெடிட் கார்டை உங்களுடைய யூபிஐ ஆப்ல நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிளீனா இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து லிங்க் பண்ணி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இது பண்ண போறது இல்லை. அதனால நீங்க வந்து ஒரு பெட்டி கடையில போய் ஒரு 50 ருபீஸ்க்கு ஏதாவது பொருள் வாங்குறீங்க, ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 500 ருபீஸ்க்கு பே பண்றீங்க, இல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் பண்றீங்க, இப்படி நம்ம குட்டி குட்டியா வந்து டெய்லி நிறைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க யூபிஐ ஹெவியா யூஸ் பண்ற பர்சன் அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கும், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கும். பட் இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே கிளீனா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க ஆடிட்டிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு கிளியரான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணும், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இல்லாம இருக்கும். அதே சமயம் நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்க கிரெடிட் கார்டு பில்ல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளீனா இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுடைய பேங்க் சர்வரை கனெக்ட் பண்ணி இந்த பேமெண்ட்ஸ் நடக்கல அப்படிங்கிறதுனால, கிரெடிட் கார்டு மூலியமாவே பேமெண்ட்ஸ் நடக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம யூபிஐ மூலியமாவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிடலாங்கிறனால, உங்க வாலெட்டை ரீச் பண்ணி கிரெடிட் கார்டை எடுத்து பின் நம்பர் என்டர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். ஃபோன் வச்சுக்கிட்டே நீங்க எப்பயும் யூபிஐல எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிரெடிட் கார்டுல இருந்து பண்ணிக்கலாம். அண்ட் யூபிஐல பேமெண்ட் பண்றதா எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், வவுச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மிஸ் பண்ணுவோம். ஏன்னா கிரெடிட் கார்டு தான் அதெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலயும் அதுக்கான விஷயங்கள் இருக்கும். அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் வவுச்சர்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ், மைல்ஸ்டோன்ஸ், இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா இந்த விஷயங்களை அவைல் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெஷல் டைனிங்கா இருக்கலாம், ஸ்பெஷல் வவுச்சர்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ யூபிஐலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை மிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூபிஐ கூட லிங்க் பண்ணிட்டா நீங்க யூபிஐல பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே கிரெடிட் கார்டு மூலியமா போறதுனால, கிரெடிட் கார்டில் நீங்க மைல்ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணி ஏதாவது அது மூலியமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்காகவே வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதாவது ஃபியூவல் பேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸா இருக்கலாம், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே கிரெடிட் கார்டு வாங்கிட்டு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் யூபிஐ மூலியமா பண்ணா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ யூபிஐலே கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரெடிட் கார்டுல இருந்து வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாவே உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் அஃப்கோர்ஸ், நாட் டு மென்ஷன், கிரெடிட் கார்டில் வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். யூபிஐ மூலியமா நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணினீங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்க கையில இருந்து, அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போய்கிட்டே இருக்கும். பட் கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் உங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையும் அந்த பீரியட் மாறும். உதாரணத்துக்கு ஒரு 30 நாளா இருக்கலாம், இல்லை 50 நாளா இருக்கலாம். ஸோ அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியல் தான். பிளஸ் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருந்து நல்ல முறையில் அதை மெயின்டைன் பண்றது, அந்த கிரெடிட் ஹிஸ்டரியை வந்து கரெக்டா நீங்க செலவு பண்ணி கரெக்டா அந்த பில்ஸ் எல்லாம் பே பண்ணி கரெக்டா ஒரு கிரெடிட் ஹிஸ்டரி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான விஷயம். ஏன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்ல விதமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபியூச்சர்ல லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறதுக்கும் இல்லை மற்ற விதமான ஒரு ஃபினான்ஷியல் மூவ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நான் வந்து யூபிஐ தான் நிறைய யூஸ் பண்ணுவேன், எனக்கு இந்த கிரெடிட் கார்டெலாம் கேரி பண்ணிட்டு போக பிடிக்காது, அதே சமயம் கிரெடிட் கார்டில் கூடிய பெனிஃபிட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரூபே கிரெடிட் கார்டை யூபிஐ ஆப்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய கேட்ச் என்ன அப்படின்னா, பணம் வந்து நம்ம கையில இருந்து செலவு பண்ற அந்த ஃபீல் இருக்காது அப்படிங்கிறது உண்மை. பட் டிஜிட்டல் ஆயிட்டனால இதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம தான் அந்த கான்சியஸ்னஸோட இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் மாதிரி வாலெட்ல வந்து மணி எடுத்துட்டு போய் கையில கேஷ் கொடுத்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் வாங்கி பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட். ஸோ நம்ம போய் செலவு பண்ணும்போது நம்ம கையில இருந்து இன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணோம், 500 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் வி கிவ் அவே த ரியல் பிசிக்கல் கேஷ். பட் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்ல அது இல்லதான். அதுவும் கிரெடிட் கார்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கூட மணி போகாது. அதனால லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணிடாம அந்த கான்சியஸ்னஸோட ஸ்பெண்ட் பண்ணோம்னா இது ஒரு நல்ல மெத்தட் தான். மற்ற கிரெடிட் கார்ட்ஸும் சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.